Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான integrals exercise 7.5ல question number 3 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 7.5ன்றது பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஓரியன்டா நம்ம போட்டுட்டு இருக்க எக்ஸசைஸ். இதுல முதல்ல செக் பண்ண வேண்டியது கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் ரேஷனல் டைப்ல ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மேல p/q ஃபார்ம் இருக்கு. நியூமரேட்டர்ல x பவர் 1 இருக்கு. கீழே மல்டிபிள் பண்ணா x பவர் 3 வருது. அப்ப டினாமினேட்டர் பெருசா இருந்துச்சுன்னா இது ப்ராப்பர் ரேஷனல் ஃபங்க்ஷன் தான். அப்ப நம்மளால பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்றது? கொடுத்திருக்கிற கொஸ்டினோட டைப் பாருங்க. டினாமினேட்டர்ல 3 சிங்கிள் டேர்ம்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் முன்னாடி சம்ஸ் போடும்போது. இங்க பாருங்க 3 லீனியர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதை பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல a/b/c/ன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த பேட்டர்ன் நம்ம எழுதிக்கலாம். இந்த இன்டெகிரண்ட மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் டைப்ல எழுதிட்டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? இங்க என்ன டினாமினேட்டர் இருக்குன்னு பாருங்க. அதாவது கிவன் கொஸ்டின்ல என்ன டினாமினேட்டர் இருக்குன்னு பாருங்க. அந்த டினாமினேட்டர் தான் அந்த பக்கம் நம்ம எழுதி இருக்கிற ஃபிராக்ஷன்ஸோட எல்சிஎம்மா இருக்கும். ஸோ டெஃபினட்டா உங்களோட எல்சிஎம்க்கு இங்க இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. x-1, x-2 அண்ட் x-3 காப்பி பண்ணிட்டு, இப்போ இங்க ஏக்கு கீழே x-1 தானே இருக்கு. அப்ப என்னெல்லாம் இல்ல எல்சிஎம் வேல்யூக்கு x-2 x-3 இல்ல. அப்ப a கூட அதை எழுதிக்கோங்க. x-2 into x-3 அடுத்து பிளஸ் b எழுதிருங்க. x-2 மட்டும் தானே இருக்கு. அப்ப எதெல்லாம் இல்ல, 1ம் 3ம் இல்ல. இப்ப x-1 into x-3 எழுதிடலாம். பிளஸ் cக்கு கீழே x-3 மட்டும் தான் இருக்கு. அப்ப வேற எதெல்லாம் இல்லைன்னா 1ம் 2ம் இல்ல. அப்ப x-1 into x-2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் நம்மளோட கொஸ்டின். இதுல எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றது மூலமா a b c 3 வேலையை என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதுல இஃப் x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இந்த டேர்ம் 0 பண்ண முடியும்ல. இப்போ x வர இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்றோம். இப்படி பண்றது மூலமா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேல வந்து 3 into 2 minus 1 equal to a times, இப்போ இந்த இடத்துல 2 போடுறதுனால 2 minus 2 0 0 into anything, இந்த டேர்மே 0 தான் ஆகும். அதை நீங்க எழுதி காமிக்க வேண்டாம், இப்படி 0ன்னு போட்டா போதும். அடுத்து b, இதுல xக்கு பதிலா 2 போட்டா 2 minus 1 2 minus 3ன்னு வந்திருக்கும். பிளஸ் இங்க 2 போடும்போது 2 minus 2 0 தானே, 0 into anything c into 0ன்னு வந்திருக்கும். இது a into 0, இது c into 0. அந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். இப்போ இங்க ரிமைனிங் வந்து 3 2s are 6 6 minus 1 இங்க 5 கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு இங்க 2ல 1 மைனஸ் பண்ணா 1, 2ல மைனஸ் 3 பண்ணும்போது மைனஸ் 1, 1ஐயும் மைனஸ் 1ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 1 தான். அப்போ மைனஸ் b அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ b வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் 5. ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ x is equal to 3 போட்டா இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆகும். இப்போ x வர இடத்துலலாம் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் 3. 3 into 3 minus 1 equal to first a into இங்க 3 போட்டா 3 minus 3 0, இந்த டேர்மே 0 ஆயிடும். அப்போ a into 0 plus b into இங்க 3 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். அப்போ இது ஃபுல்லா 0 தான். plus c times இங்க மட்டும் 3 இருக்கும். 3 minus 1 3 minus 2 அப்படின்னு இருந்திருக்கும். 3ல 1 மைனஸ் பண்ணா 2, 3ல 2 மைனஸ் பண்ணா 1. அப்போ 2 1s are 2 தான். அப்ப இங்க 2c மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இதுவும் 0 இதுவும் 0 0 into anything 0 ஆட் பண்ணாலும் 0 தான். அதை நம்ம காமிக்க வேண்டாம். 3 3s are 9 9 minus 1 8 கிடைக்குது. மல்டிபிள் இருக்கட்டும், அந்த பக்கம் போனா என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்ப 8/2ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணா 4. அப்ப c யோட வேல்யூ என்னது, 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து if வேற என்ன ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்க. 1 இருக்கு. அப்ப x ஓட பிளேஸ்ல 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. if x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன்ல முதல்ல 3 into 1 minus 1 a into 1 minus 2 1 minus 3 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இதுல 1 0 ஆகல. இங்க இதுல 1 போட்டா 0, இதுல 1 போட்டா cயும் 0 தான். அப்ப b பக்கத்துல இருக்க டேர்மும் 0 ஆயிடுது, c பக்கத்துல இருக்க டேர்மும் 0 ஆயிடுது. இவங்களை விட்டுறலாம் நம்ம. இதுல 3 1s are 3 3 minus 1 2 ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 1, இதை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 2 அப்படின்னு வந்திருக்கும். மல்டிபிள் பண்ணா 2a. மல்டிபிள் இருக்கட்டும், அங்க போனா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்போ ac ஈக்குவல் டு 2 divided by 2 கேன்சல் பண்ணும்போது 1. ஸோ a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட c, இதுதான் நம்மளோட a. ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சா. இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இங்கே எழுதி வச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இந்த a பிளேஸ்ல b பிளேஸ்ல c பிளேஸ்ல என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எடுத்து எழுதிக்கலாம்.
ஸோ இதான் நம்ம கொஸ்டின்ல இருந்த முதல் ஸ்டெப். இதுல ஏக்கு பதிலா பிக்கு பதிலா சிக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். இப்போ கேள்வியில இது ஜஸ்ட் இன்டகிரேட்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ இங்கேயும் இப்படி ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டுக்கோங்க. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் கிடைச்சாச்சு. இது 1/x பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இன்டகிரேட் பண்ணா log x அப்படின்னு வந்திருக்கும். log of x minus 1. இங்க -5 வெளில எடுத்துட்டு 1/x minus 2 இன்டகிரேட் பண்ணா log of x minus 2. இந்த மாதிரி இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது 4 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா log of x minus 3. இது எல்லாத்துக்குமே x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால வேற எதுவும் நம்ம எழுத வேண்டியது இருக்காது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ம் அதே டைப்ல இருக்கு பாருங்களேன். x/x minus 1, x minus 2, x minus 3. நியூமரேட்டர்ல வந்து பவர் 1 இருக்கு. டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணா பவர் 3. அப்ப இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டின் இப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ மூணுமே லீனியர் ஃபேக்டர்ல இருக்கிறதுல மேலே கான்ஸ்டன்ட் எழுதி a/x minus 1, b/x minus 2, c/x minus 3 எழுதிக்கோங்க. ஸோ இதோட ஏபிசி ஃபைன் பண்ணிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணா நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த சைடு உங்களோட கிவன் கொஸ்டின் இருக்குல்ல, கிவன் கொஸ்டின்ல என்ன டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களோட எல்சிஎம் வேல்யூ. அதை நம்ம அப்படியே தான் இங்க காப்பி பண்ணணும். x minus 1, x minus 2 and x minus 3 இதான் எல்சிஎம். இப்போ ஏக்கு கீழே x minus 1 இருக்கு. அப்ப யாரெல்லாம் இல்ல? x minus 2, x minus 3 இல்லல்ல. அப்ப a பக்கத்துல ஒரு x minus 2 ஒரு x minus 3 நீங்க எழுதிக்கணும். பிளஸ் b க்கு கீழே x minus 2 இருக்கு. அப்ப யாரெல்லாம் இல்ல? 1 3 தான் இல்ல. அப்ப b into x minus 1, x minus 3 பிளஸ் c கூட x minus 3 இருக்கு. அப்ப x minus 1 x minus 2 இல்ல. அவங்கள தான் நம்ம எழுதியிருக்கணும். ஸோ எழுதிட்டு இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிடலாம்? நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதுல எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போடுறது மூலமா ஏபிசியை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, முதல்ல இந்த இடத்துல 2 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். அப்போ எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் 2. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் இருக்கு, a மல்டிபிள் பை இங்க 2 போட்டா இந்த இடம் 0 0 இன்ட்டு இந்த டேர்மே 0 தான் ஆகும். அப்போ a இன்ட்டு 0 பிளஸ் b பக்கத்துல 2 minus 1 2 minus 3 பிளஸ் c பக்கத்துல இந்த இடத்துல 2 போட்டா இது 0 ஆயிடும். அப்போ c இன்ட்டு 0ன்னு எழுதிக்கோங்க. இது a இன்ட்டு 0 c இன்ட்டு 0 நம்ம விட்டுலாம். ஏன்னா வேல்யூ 0 கூட ஆட் பண்ணும்போது அதே தான் வரும். ஸோ இதுல 2 minus 1 1 கிடைக்கும். 2 minus 3 minus 1 வரும். 1 இன்ட்டு minus 1 minus 1 தான். அப்போ 2 is equal to minus bன்னு கிடைக்குது. அப்போ plus b is equal to ரெண்டு பக்கமும் minus 1ஆல மல்டிபிள் பண்ணா b வந்து minus 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஸ்டின்ல x பிளேஸ்ல 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இஃப் x is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். x is equal to, அப்போ 3 is equal to a மல்டிபிள் பை இங்க 3 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். 0 into anything 0 தான். அப்போ a into 0 பிளஸ் b டைம் இந்த இடத்துல 3 போட்டா இது 0 ஆயிடும். 0 into anything 0 தான். அப்போ இதுவும் 0ன்னு போட்டுருங்க. c times 3 minus 1 3 minus 2 இப்படி எழுதிக்கலாம். இப்போ 3 is equal to இதுவும் 0 ஆயிடுச்சு. இது மட்டும் தான். இப்போ இது 2 இது வந்து 1 3ல மைனஸ் பண்ணும்போது 2 1s are 2 2cன்னு வரும். மல்டிபிள் இருக்க 2 அங்க போனா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் c யோட வேல்யூ. ஸோ அடுத்து if x is equal to இன்னொரு ஃபேக்டர் யார் இருக்கான்னு பாருங்க. x minus 1 இருக்கு. அப்போ x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 equal to a times 1 minus 2 இங்க x வர இடத்துல 1 இங்க x வர இடத்துல 1. b பக்கத்துலயும் c பக்கத்துல என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ஏன்னா அதுல x minus 1ன்ற ஃபேக்டர் இருக்கு பாருங்க. இதுல 1 போட்டா 0, இதுல 1 போட்டாலும் 0. அதனால 0ன்னு எழுதிக்கலாம். இது -1 இது -2 மல்டிபிள் பண்ணும்போது +2ன்னு வரும். இப்போ 1 is equal to 2a. இப்போ மல்டிபிள் இருக்க 2 அங்க போனா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். அப்போ 1/2 அப்படின்னு எழுதிருங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஏ பி சியோட வேல்யூவை இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் கொஸ்டின்ல இதோட இன்டகிரேஷன் தானே கேட்டாங்க. இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க, இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இவங்களை என்ன பண்ணிடலாம்? இன்டகிரேட் பண்ணிடலாம். இது எல்லாமே நார்மலா வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொண்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கிட்டயுமே நம்ம கிட்ட ரூலும் இருக்கு. இந்த வெளியில இந்த ஹாஃபை வெளியில எடுத்துட்டோம்னா இது 1/x மாதிரி இருக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணா log x log of x minus 1 -2 வெளியில எடுத்துட்டோம்னா log of x minus 2 மாடுலஸ் போட்டு தான் எழுதுறேன். ஏன்னா log பக்கத்துல நெகட்டிவ் நம்பர் அலோட் இல்லைன்றதுனால மாடுலஸ் யூஸ் பண்றோம். 3/2 வெளில போட்டோம்னா log of x minus 3 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ்ன்னு போட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2x by x squared plus 3x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. This integrate is proper fraction, so we can use a partial fraction. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மேலே வந்து பவர் 1 கீழே பவர் 2 இருக்கு. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். நம்மளால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி இதை வந்து டீகம்போஸ் பண்ண முடியும் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸாக. ஸோ 2x பை டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் குவாட்ரட்டிக்காக இருந்ததுன்னா நமக்கு
ஸ்ப்ளிட் பண்ண டஃப்பா இருக்கும் இல்லையா? அதனால இத வந்து முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸி ஃபேக்டரைசேஷன் பாருங்க. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. மல்டிபிள் பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா 3 வரணும். அப்ப x + 1 x + 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 1 2s are 2 வந்துரும், ஆட் பண்ணும்போது 3யும் வந்துரும். ஸோ 2 லீனியர் ஃபார்ம் இருக்கு. அப்ப இதை a/x + 1 + b/x + 2 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப இவங்க 2 பேரும் ஈக்குவேட் பண்ணி a வேல்யூவும் b வேல்யூவும் என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் பண்ண போறோம். எப்பவுமே இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதான் இவங்களோட எல்சிஎம். x + 1 x + 2 தான் எல்சிஎம். இப்ப a பக்கத்துல இங்க என்ன மிஸ்ஸிங்? x + 2 தான் மிஸ்ஸிங். அதனால x + 2 போடணும். b பக்கத்துல என்ன மிஸ்ஸிங்? x + 1 தான் மிஸ்ஸிங். அதனால x + 1 தான் போடணும். இல்ல இப்படி கிராஸ் மல்டிபிள் கூட சொல்லிக்கலாம். 2 டேர்ம் வரும்போது 2x இந்த டினாமினேட்டர் கட் ஆயிடுச்சு. இப்ப இதான் நம்மளோட क्वेश्चन. இதுல a-க்கும் b-க்கும் டிஃபரண்ட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி a வேல்யூவும் b வேல்யூவும் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல -2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஏன்னா இங்க -2 போட்டா இந்த டேர்ம் 0 ஆகும். ஸோ த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -2 போடுங்க. இங்க 2 × -2 ஈக்குவல் டு a டைம்ஸ் -2 + 2 0 ஆயிடும். b × -2 + 1 அப்படின்னு கிடைக்குது. இது -4 ஈக்குவல் டு -2 + 1 -1. அப்ப இங்க -b மைனஸ் கேன்சல் ஆயிடும். இப்போ b யோட வேல்யூ வந்து 4 தான். ஸோ b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே ஈக்குவேஷன்ல இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா இந்த டேர்ம் 0 ஆகிறதுக்காக. ஸோ 2 × -1 ஈக்குவல் டு a டைம்ஸ் -1 + 2 + b × 0ன்னு கிடைச்சிருக்கும். இது -2 இங்க +aன்னு வந்திருக்கும். ஏன்னா பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் 2ல 1 மைனஸ் பண்ணா a தான். அப்ப a வேல்யூ -2. ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஏன்னா கிவன் கொஸ்டினை தான் நம்ம இப்படி என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த கிவன் கொஸ்டினை a/b/ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. கொஸ்டின் இதை இன்டகிரேட் தானே பண்ண சொன்னாங்க. அப்ப இங்க ஒரு இன்டகிரேஷன் போட்டுருங்க, இங்கேயும் ஒரு இன்டகிரேஷன் போட்டுருங்க. ஸோ இது வந்து -2 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா 1/x பேட்டர்ன்ல இருக்கு. 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிடலாம். +4 அப்படியே வெளியே எடுத்துட்டு இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log x. ஏன்னா 1/x பேட்டர்ன்ல தான் இருக்கு. பக்கத்துல +c அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதான் உங்க ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு ப்ளஸ் டேர்ம் முதல்ல வேணும்னா இதை முதல்ல எழுதி இதை 2வது எழுதி கூட உங்களோட ஆன்சர் எடுத்து நீங்க எழுதிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.